Happy Sabbath. Mission report. இன்னைக்கு வந்து 13th Sabbath. இன்னைக்குடைய ரிப்போர்ட்லேருந்து நம்ம இந்த இன்னைக்குடைய ஆஃபரிங்லேருந்து நம்ம எது கான்ட்ரிபியூட் பண்ணுவோன்னுட்டு இந்த மிஷன் ரிப்போர்ட்டில் படிக்க போகிறோம். ஸோ அகெயின் ஆஸ் அ ரிமைண்டர், இந்த 13th Sabbath ஆஃபரிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா 3-4 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம அட்வென்டிஸ்ட் கம்யூனிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்றைக்குடைய ஆஃபரிங்ஸ் வந்துட்டு நம்ம வேர்ல்ட்லேருந்து எல்லா ஆஃபரிங்ஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக போவோம். ஸோ அவர் ஜென்ரல் ஹேபிட் என்னென்னா, இன்னைக்குடைய ஆஃபரிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 times or 3 times நம்ம ரெகுலராக 10 rupees கொடுக்குறோன்னா 20 rupees or 30 rupees நம்ம கொடுக்குவோம். இன்னொரு பிளான் நம்ம இதில் எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, தட் ஆல் த 13 weeks நம்ம வந்துட்டு கொஞ்சம் காசு வந்து இந்த 13th Sabbath ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்கி வைக்கணும்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மினிஸ்ட்ரின்னுட்டு இன்னைக்குடைய மிஷன் ரிப்போர்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்குடைய மிஷன் ரிப்போர்ட்டுடைய டைட்டில் வந்து பிளெஸ்ஸிங் ஃப்ரம் ட்ராஜடி. ஓகே, ஒரு ட்ராஜடியிலேருந்து எப்படி ஒரு ஆசீர்வாதமாக அது மாறிச்சுன்னுட்டு இன்றைக்கு இந்த குவார்ட்டரில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்னென்னா, ஒரு மிஷன் ஒரு போட் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. இந்த போட் எங்கே போவோன்னா, பேங்குவேலு ஜாம்பியாவில் ஒரு லேக், அந்த லேக்கில் யூஸ் பண்ணுறதுக்குன்னுட்டு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுனதே எப்படின்னா ஒரு டிசாஸ்டரோடு தான். ஸோ இங்கே ஒரு பாஸ்டரை பற்றி கொடுத்துருக்கு, இமானுவேல் மெவேவா. ஆக்சுவலி உங்களுடைய பேரை படிக்கிறதுக்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இமானுவேல் மெவேவா. இவர் வந்துட்டு இந்த லேக் பேங்க்வியூலு இதை வந்துட்டு நிறைய தடவை அவர் க்ராஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த லேக்லேருந்து அவங்க க்ராஸ் பண்ணிட்டு போனால் தான் என்னென்னா, ஒரு 1 lakh பீப்புளை ரீச் பண்ண முடியும் இந்த லேக்கை க்ராஸ் பண்ணிட்டு போனால் தான். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் தான் இந்த 1 lakh பீப்புள் இருக்கிறாங்க. இந்த 1 lakh பீப்புள் வந்துட்டு இந்த ரெஸ்ட் ஆஃப் ஜமீபியா அவங்க வந்துட்டு கனெக்ட் ஆகணுன்னா இந்த ஒரே ஒரு போட்லேருந்து தான் அவங்க ட்ராவல் பண்ண முடியும், வேறு வழியே அவங்க இல்லை. ஸோ இவர் இந்த பாஸ்டர் இமானுவேல் வந்துட்டு இந்த லேக்கை வந்துட்டு பயங்கரமாக நிறைய தடவை ரெகுலராக ஒரு க்ராஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா அங்கே ஒரு more than 1300 அட்வென்டிஸ்ட் இருக்கிறாங்களாம். அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஹில் பி கிராசிங் இட் வெரி ரெகுலர்லி. ஆனால் ஒரு விசிட் வந்துட்டு பாஸ்டர் இமானுவேலுக்கு அது அவருடைய மனசுலேருந்து அது போகவே மாட்டியிருக்கு. என்னென்னா, ஒரு நாள் அவர் அந்த ஐலாண்டுக்கு விசிட் பண்ணணுமா இருந்துச்சாம். என்னென்னா 14 அட்வென்டிஸ்ட் வந்துட்டு அந்த லேக்கில் வந்துட்டு மூழ்கி இறந்துட்டாங்க. ஸோ போயிட்டு அந்த விசிட்டில் போகிறாரு, 14 காஃபின் பாக்ஸஸ் இருக்காம். ஸோ அது வந்துட்டு அவருடைய மைண்ட்லேருந்து அது போகவே மாட்டிக்குதுன்னுட்டு. ஸோ அந்த மீட்டிங் வந்துட்டு அந்த ஃபியூனரல் வந்துட்டு ஃபுல் ஜமீபியா ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இட் ஹட் ஷேக்கன் தம் அப். ஸோ அந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கு கவர்மெண்ட் லீடர்ஸ், சர்ச் லீடர்ஸ் எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்துருந்தாங்க. இதுதான் அந்த கண்ட்ரியில் நடந்த ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். இது எப்படி நடந்துச்சுன்னா, இந்த ட்ராஜடி நடந்தது ஒரு ஃப்ரைடே. அப்போது ஒரு 42 அட்வென்டிஸ்ட் வந்துட்டு சர்ச் வந்துட்டு ஒரு போட்டை ரெண்ட் பண்ணியிருந்தாங்களாம் வேறு ஒரு ஐலாண்டு போடுறதுக்காக. ஸோ இந்த 42 அட்வென்டிஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அவுட்ரீச் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஒரு ப்ரொமோஷ்னல் ஈவெண்ட், ஒரு பாத்ஃபைண்டர்ஸ் கேம்ப்னிட்டு இருந்துச்சா, அதில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இவங்க 42 பேர் இருந்து போயிருக்கிறாங்க. அப்போ வரும்போது ஒரு பயங்கர ஒரு புயல் காற்று வந்திருக்கு. அந்த புயல் காட்டில் ஒரு பெரிய வேவ் வந்துட்டு அந்த போட்டை கிராஷ் பண்ணி அது அப்படியே கவுந்துருச்சு ஃபுல்லாக. ஸோ பக்கத்தில் இருந்த ஒரு ஃபிஷ்ஷிங் போட் இருந்துச்சா, அவங்க வந்து ஒரு 28 பேரை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 14 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதில் ஒரு சின்ன 2 வருஷம் குழந்தை கூட இறந்துருச்சு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் வந்து ஜமீபியாவில் பயங்கர ஒரு எஃபெக்ட் ஆச்சு. அப்போது வந்துட்டு அந்த போட்டுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னுட்டு எல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த போட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதே என்னென்னா, ஒரே ஒரு கவர்மெண்ட் போட், அவ்வளோதான். அந்த லேக்கை க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் போட்.
இந்த கவர்மெண்ட் போட் வந்துட்டு வேலை செய்கிறது வாரத்தில் ஒரு தடவை, அவ்வளோதான். மிச்ச டைம் அந்த 1 lakh பீப்புள் வேறு எங்கேயாவது வரணுன்னா அவங்களே சொந்தமாக ஒரு போட்டை ஹையர் பண்ணிவிட்டு அப்படி தான் போகணுமா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போவும். ஸோ அந்த ஃபியூனரல் ஈவெண்ட் நடக்கும்போது கவர்மெண்ட் லீடர்ஸ் வந்துட்டு அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு ஒரு அப்பீல் கொடுத்தாங்களாம். நீங்கள் வந்து ஒரு போட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு இந்த கவர்மெண்ட் இப்போ கொடுக்குற சர்வீஸ்க்கு நீங்களும் ஒரு அடிஷ்னல் சர்வீஸாக கொடுத்து கொஞ்சம் ரெகுலராக போட் சர்வீசஸ் வைக்கலாமேன்னுட்டு அவங்க ஒரு அப்பீல் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ அப்போது அங்கே இருந்த அட்வென்டிஸ்ட் சர்ச்சுடைய நார்தன் ஜமீபியா யூனியன் கான்ஃபரன்ஸ் அவங்க வந்துட்டு அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணாங்களாம். ஸோ நார்தன் ஜமீபியா யூனியன் வந்துட்டு இப்போது தே ஆர் கமிட்டட் டு ப்ரொவைட் திஸ் போட். அங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த போட்டுடைய காஸ்ட் வந்துட்டு 88 lakhs கிட்ட, $100,000, 88 lakhs கிட்ட அந்த போட்டுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு அந்த நார்தன் ஜமீபியா கான்ஃபரன்ஸ் வந்துட்டு இந்த 13th Sabbath ப்ராஜெக்டில் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணுங்கன்னுட்டு கேட்டுக்கிட்டாங்களாம். ஸோ த சர்ச் வந்துட்டு எல்லா லெவல்லையும் அதை கொண்டு போயிட்ட பிறகு அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ Emmanuel is excited that in this project will get accomplished. ஸோ இந்த போட் வந்துட்டு இப்போது இவங்க பிளான் பண்ணியிருக்கிற போட்டு ஒரு 60 passengers அட் அ டைம் அது கூப்பிட்டு போகலாம், அது மாதிரின்னுட்டு. ஸோ எந்த நாளில் கவர்மெண்ட் ஷிப் ஓடாதோ அந்த நாளில் இவங்க அதை யூஸ் பண்ணலான்னுட்டு. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி அட்வென்டிஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஃபுல் அந்த 1 lakh பீப்புள் இன் ஜமீபியா அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் அங்கே ட்ராவல் பண்ணும்போது அவங்கக்கிட்ட காசு வாங்கிக்குவாங்க அந்த போட்டு டெய்லி இது பண்ணுறதுக்காக. இந்த கவர்மெண்ட் ஷிப் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா அதில் டிவி போடுவாங்க, அதில் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அது இதுவும் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த மிஷன் ஷிப் இப்போ நம்ம இந்த ஆஃபரிங் கொடுக்குற ஆஃபரிங்கில் இந்த போட்டை வாங்க போகிறாங்களே, இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹோப் சேனல், அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ஹோப் சேனலில் சிங்கிங் அண்ட் ப்ரீச்சிங் அதில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ப்ராஜெக்டை இப்போ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. The boat will not only transport people from the mainland to the islands but also preach to them. அப்போது இந்த ப்ராஜெக்ட்னால அந்த 1 lakh பீப்புளுக்கு ரெகுலராக there will be preaching happening and இந்த கடவுளுடைய பாட்டை அதில் வந்துட்டே இருக்கும்னுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு அப்பீல் வச்சுருக்கிறாங்க தட் இந்த 13th Sabbath ஆஃபரிங்கை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆல் ஆஃப் யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குது. இதை மாதிரி எவ்ரி 13th Sabbath வந்துட்டு இதை மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எவ்ரி வீக் நாட் ஓன்லி 13th Sabbath உங்களுடைய ஆஃபரிங்லேருந்து ஒரு ஸ்மால் பகுதி வந்துட்டு உங்களுடைய ஆஃபரிங்கில் உங்களுடைய பணத்துலேருந்து ஒரு ஸ்மால் பங்கை நீங்கள் எடுத்து 13th Sabbathக்காக எடுத்து வைங்க. ஓகே, 13th Sabbathல வெறும் மெமரி வேர்ஸ் மட்டும் சொல்கிறது அந்த ஒரு ப்ரோக்ராம்னுட்டு இல்லை. இது வந்துட்டு ஒரு கிராண்ட் டே. எதுக்குன்னா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய மிஷன் ப்ராஜெக்டில் இறங்குறோம். ஸோ அதுக்காக இந்த 13th Sabbath ஆல்வேஸ் ஷுட் பி அ ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். எதுக்குன்னா இட் இஸ் எ பிக் அவுட்ரீச் இவெண்ட், அதுக்காகத்தான்னுட்டு. ஓகே, ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்குன்னுட்டு 1 second. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் இந்த குவார்ட்டரில் எதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோன்னா இது கம்ப்ளீட்லி சதர்ன் ஆஃப்ரிக்கன் இந்தியன் ஓஷன் டிவிஷனில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். அகெயின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் டிவிஷனு தான் வந்துட்டு பயங்கரமாக வளர்ந்துட்டு வர ஒரு டிவிஷன் இப்போது. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து தான் வராங்க. ஸோ கொடுக்குற ஆஃபரிங்ஸ் டெஃபினெட்லி வில் பி யூஸ்ட் இன் அ ப்ராப்பர் ரிக்வைர்ட் பர்பஸ். என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்கூலை கட்ட போகிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு வென் அட்வென்டிஸ்ட் கேம் இன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கோலே வந்துட்டு ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான். அது மூலமாக தான் பீப்புளை ரீச் பண்ணலான்னுட்டு. ஸோ அதுதான் இங்கேயும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாஃப்காக ஒரு வீடு, யூகா அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃபுக்கு வீடு கட்டுறாங்க. அப்புறம் இப்போ சொன்ன மாதிரி இந்த மிஷன் போட், அப்புறம் சிட்டாண்டா லுமாம்பா அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், இதை பற்றி ஜஸ்ட் 2 weeks பேக் நம்ம மிஷன் ரிப்போர்ட் படித்தோம்னு நினைக்கிறேன்.
அதில் ஒரு கிச்சனும் ஒரு லாண்ட்ரிக்காக அங்கே பார்த்துருக்குறோம். அப்புறம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உம்லாங்கா சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்புறம் ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ராஜெக்ட் வேறு பண்ணுறாங்க, அனிமேட்டட் ஸ்டோரிஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து மோஸ்ட்லி நம்மளுக்கும் ரிட்டன் வந்தால் வரும். அனிமேட்டட் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரிஸ் அவங்க டெவலப் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அட்வென்ச்சரஸ் பைபிள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதையும் வந்துட்டு ஐ திங்க் குவைட் இனிஷியல் டேஸில் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு, எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு இம்பேக்ட் ஆகுது. அங்கே பைபிள் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, எல்லாம் ரொம்ப புவர் பீப்புள்ஸ் அங்கே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு அட்வென்ச்சரஸ் பைபிள் இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபரிங்ஸ் யூஸ் பண்ணப்படும். ஸோ இன்னைக்குடைய ஆஃபரிங்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங், ஏன்னா ஒரு அவுட்ரீச். அதில் அந்த இன்னைக்குடைய ஆஃபரிங் உடைய பங்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்டுக்காக தான் போவோம். ஸோ request all of you to contribute liberally.